செங்கோல் குறித்து அண்ணாமலை பேசியதற்கு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் பதில். செங்கோல் என்பது ஒன்று மன்னராட்சியின் குறியீடு, இரண்டாவது நேர்மையின் குறியீடு. நேர்மைக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தமிழ்நாடு தேர்தல் முடியும் வரை தமிழர்களை பாராட்டி பேசிவிட்டு தேர்தல் முடிந்தவுடன் ஊபியிலும் ஒடிசாவிலும் தமிழர்களை அவமானப்படுத்தியவர்கள்தானே நீங்கள் என்று பேசினேன். ஆனால் நீங்களோ செங்கோல் அறத்தின் நேர்மையின் குறியீடு என்று நான் சொன்னதை வசதியாக மறைத்துவிட்டு மன்னராட்சியின் குறியீடு என்பதையும் மன்னர்கள் தங்களது அந்தப்புறத்தில் பெண்களை அடிமையாக வைத்திருந்தனர் என்பதையும் மட்டும் விமர்சித்திருக்கிறீர்கள். செங்கோல் அறத்தின் நேர்மையின் குறியீடு என்பதை பற்றி பேசாமல் தவிர்த்ததன் மூலம் பாஜகவின் நேர்மையின்மையை மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளீர்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களை அறவழிப்படுத்துவதும் நீதியின் பால் ஆட்சி செய்ய வைப்பதும் தான் காலம் காலமாக இருந்து வரும் பெரும் பிரச்சினை. அதனால்தான் அறத்தின் குறியீடாக செங்கோலை தமிழ் இலக்கியங்கள் பேசின. வம்ப வேந்தர்களாகவும் பிறர் மண் உண்ணும் செம்மல்களாகவும் மன்னர்கள் தான் தோன்றித்தனமாக ஆட்சி நடத்திய போது அவர்களை கொடுங்கோல் ஆட்சி நடத்தாதீர்கள் என இலக்கியங்கள் இடித்துரைத்தன. நீதி மற்றும் அறத்தின் குறியீடாக செங்கோல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. மன்னராட்சி காலம் முடிந்துவிட்டது. ஜனநாயக காலத்திற்கு வந்துவிட்டோம். நமக்கான நீதியின் அடையாளமாகவும் அடிப்படையாகவும் நமக்கு நாமே உருவாக்கி கொண்டதுதான் இந்திய அரசியல் சாசனம். நாடாளுமன்ற வாசலில் இருந்த தேசத்தந்தை காந்தியின் சிலையையும் அண்ணல் அம்பேத்கரின் சிலையையும் அகற்றிவிட்டு எங்கோ ஓர் அருங்காட்சியகத்தில் இருந்த செங்கோலை எடுத்து வந்து அவையின் மையத்தில் நிறுவுகிறீர்கள். நாடாளுமன்றத்தில் 40 அடி உயரத்திற்கு சாணக்கியனின் உருவத்தை பொறிப்பதும் நாடாளுமன்றத்தின் 6 வாசலுக்கும் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டுவதும் தற்செயலல்ல. உங்களது இந்துத்துவா மதவெறித்தனம் உங்களை வழிநடத்துகிறது. அதற்கு தடையாக இருக்கும் அரசியல் சாசனத்தை நீங்கள் அகற்ற நினைக்கிறீர்கள். இந்திய மக்கள் அனைவருக்குமான சட்டங்கள் இயற்றப்படும் மாமன்றத்தில் நமது அரசியல் சாசனமும் அது சார்ந்த அடையாளங்களுமே கோலோச்ச வேண்டும். அங்கே மன்னராட்சி கால அடையாளத்தை கொண்டு வந்து நிறுவுவது நமது ஜனநாயக அமைப்பின் மீதான திட்டமிட்ட கருத்தியல் தாக்குதலாகும். எனவேதான் நாங்கள் அரசியல் சாசனத்தை கைகளில் ஏந்தி 18வது நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தோம். அதனை உயர்த்தி பிடித்து பதவி ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் அழிக்க நினைப்பதை காப்பாற்றத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்துள்ளனர் என்று நாடாளுமன்றத்தில் முழங்கினோம். திரு அண்ணாமலை அவர்களே, மதுரை மாநகராட்சி மேயர் பொறுப்பேற்ற பொழுது அவரிடம் கொடுக்கப்பட்டது குடியாட்சியின் குறியீடான இந்திய அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட செங்கோல். நாடாளுமன்றத்தில் உள்ளதை போன்று மத அடையாளம் கொண்ட செங்கோல் அல்ல. நீங்கள் நாளையே மதுரை மாநகராட்சியின் கூட்ட அரங்கிற்கு செல்லுங்கள். அங்கு அச்செங்கோல் இருக்காது. அது கருவூல அறையில் வைக்கப்பட்டிருக்கும். செங்கோலை குறியீடாக பயன்படுத்துவதற்கும் அதனை அரசியல் அதிகாரத்தின் அடையாளமாக நிலைநிறுத்துவதற்கும் வேறுபாடு உண்டு. பெரியோரை வணங்குதல் என்பது வேறு. மக்களவையில் எல்லோரையும் விட பெரியவர் அவைத்தலைவர்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்பது வேறு. பண்பாட்டின் பெயரை சொல்லி சட்ட விதிகளை நிராகரிக்கும் உரிமையை ஒவ்வொருவரும் கையில் எடுத்தால் இந்த நாட்டின் நிலை என்னவாகும்? எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அரசியல் சாசனமும் அது உருவாக்கியுள்ள ஜனநாயக விதிகளும் தான் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சாணக்கியனின் மூலமும் செங்கோலின் மூலமும் தாக்குதலை நடத்துகிறார்கள். அந்த தாக்குதலை எதிர்கொள்ளும் வல்லமையும் முதிர்ச்சியும் இந்திய ஜனநாயகத்திற்கு உண்டு. அதன் வெளிப்பாட்டில் ஒன்றுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு. ஆனால் இந்த 18வது நாடாளுமன்றத்திற்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத புதிய பிரச்சனை வந்து நிற்கிறது. தெய்வ பிறவி என்று தன்னை கருதி கொள்ளும் ஒருவர் மன்னராட்சி கால அடையாளத்தை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு ஜனநாயக நாட்டின் பிரதமராக வீற்றிருக்கிறார். ஒரே நேரத்தில் தன்னை தெய்வ பிறவியாக நம்பி மன்னராகவும் உணர்கிற ஒரு பிரதமரிடம் இந்த நாடு போராடி கொண்டிருக்கிறது. எங்கள் போராட்டத்தின் உண்மையையும் நேர்மையையும் மக்கள் அறிவார்கள். நீங்கள் எனது எழுத்தின் வாசகர் என்று கூறியுள்ளீர்கள். மகிழ்ச்சி. எனது 2 நாவல்களிலும் காலம்தான் கதாநாயகன். அதிகாரத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டு நான் தான் எல்லாமுமாக இருக்கிறேன் என உலகுக்கு அறிவித்து கொண்டவர்களை எல்லாம் காலநதி ஒரு கூழாங்கல்லை போல உருட்டி எங்கோ கொண்டு சென்றுள்ளது. வரலாற்று சக்கரம் எப்போதும் முன்னோக்கியே நகரும். காலத்தை பின்னெடுக்க நினைப்பவர்களின் அகந்தை நிலைக்காது. இது சாணக்கிய நீதி காலம் அல்ல, சமூக நீதியின் காலம், சமத்துவத்தின் காலம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.